வாட்ஸ்அப் பீப்புள் இந்த ஒரு புது நாள் ஒரு புது மேட்சியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதே மகிழ்ச்சியோட நீங்க இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இந்த பிளாகை ஸ்டார்ட் பண்ணலாம். என்னடா இவன் ரோட்ல நின்றுட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ என்னோட லாஸ்ட் பிளாக்ல சொன்ன மாதிரி எஸ் திஸ் இஸ் கோன் பி எக்ஸைட்டிங் பிளாக் உங்களோட நான் ஷேர் பண்றதுல. எஸ் நான் இப்போ எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி பைபாஸ்ல இருக்கேன். ஸோ கோயிங் டு திருப்பதி. ரொம்ப மாதம் கழிச்சு ஆஃப்டர் கோவிட் ஒரு 8 months கழிச்சு போயிட்டுருக்கோம் சுவாமி தரிசனத்துக்காக. ஸோ இந்த பிளாக் முழுசாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருப்பதிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் அதை தான் நான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பிளாகாக எடுத்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். வெயிட் அண்ட் வாட்ச். லெட்ஸ் கெட் இன் டு த பிளாக். ஸோ இங்கே சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா விஜயா பவன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ அங்கே தான் வெளியில் நின்று உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு. ஹெவியாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க. யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. இது வந்து அவருடைய பாஸு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து என்னோட பாஸு. ஹாய் சொல்லு. ஸோ இது மாதிரி நிறைய மொக்கையாக இன்ட்ரெஸ்டிங்காக வந்துகிட்டே இருக்குது, பார்த்துட்டே இருங்க. ஸோ எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா சட்னியில் உப்பு இல்லைன்னு எக்ஸ்ட்ரா சால்ட் வாங்கி போட்டுட்டு இருக்காங்க. நான் பாருங்க டயட்டில் இருக்கேன், நம்ப மாட்டீங்க சத்தியமாக. டீ குடிச்சிட்டு இருக்கேன். தோசை வந்துச்சு. இங்கே தோசை மட்டும்தான் இருக்கான். அண்ணா சொல்லிட்டாரு. அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகேண்ணா. டீ ரெடியா? எத்தனை வந்துடுறீங்களா? ஸோ வியூவர்ஸ் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ ட்ராவலிங் இந்த ஹை ரோட். ஸோ பிளான் பண்ணபடி ஆன் டைம் கிளம்ப முடியல, சொதப்பிடுச்சு. ஸோ இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? லேட் ஆயிடுச்சு. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா வந்து படி ஏறி போவோம் திருப்பதிக்கு இயர்லி ஒன்ஸ். ஸோ டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இப்போ கோவிட் டைமில் எப்படி அவங்க சிஸ்டம்ஸை மாற்றிருக்காங்க அப்படின்னு தெரியல. லெட்ஸ் see. ஸோ பார்த்திபன் தான் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கான். Deep in the shadows, I know it's hard to put one foot in front of the other. So far is the echo, where do we start? You can learn to discover a million stars. Here in the shadows, I know you're scared. Take my hand, together we'll make a stand. We've got to fight to find a way. Viewers, Renikunda toll vandachu. So almost we reached Tirupati. ஸோ வியூவர்ஸ் ஒரு வழியாக திருப்பதி வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வர வழியில் ஒரு சின்ன இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ ஒரு இடத்துல வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக் போல் இருக்குது. ஸோ வண்டி கொஞ்சம் லைட்டாக இஷ்யூ பண்ணிருச்சு. ஸோ மெக்கானிக் ஷெட்டில் போயிட்டு அதை செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருப்பதிக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா வந்து அடிவாரத்துக்கிட்ட இந்த ஹோட்டல் இருக்குது, கேசவா ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்போ திருப்பதி வந்தாலும் நான் இங்கே தான் தங்குவேன். ஸோ வண்டி நான் இங்கே தான் பார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு ஸ்ரீவாரி மெட்டு போயிட்டு அங்கேருந்து ஏற ஆரம்பிக்க போகிறேன். ஃபர்தராக நான் உங்களோட பேசுகிறேன். அடிவாரம் வந்தாச்சு. ஸோ பார்த்தோன்னே நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. ஸோ வியூவர்ஸ் கொரோனானால நிறையா மாற்றிருக்காங்க. ஸோ ஸ்ரீவாரி மெட்டு டேரெக்டாக போக முடியாதான், டோக்கன் வாங்கிட்டு தான் போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் டோக்கன் கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கே போக போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஸோ வியூவர்ஸ் டோக்கன் வாங்கியாச்சு. ஸோ நேராக இப்போ ஸ்ரீவாரி மெட்டு போயிட்டுருக்கோம். அங்கேருந்து ஏற ஆரம்பிக்கணும். வாங்க போகலாம். ஸோ வியூவர்ஸ் ஸ்ரீவாரி மெட்டுக்கு வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். இன்னொரு 15-20 minutesல ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். செம்ம ஒரு த்ரில்லிங்கான ஜேர்னி ஆகிடுச்சு இந்த வாட்டி. நிறைய தடங்கள், பட் தரிசனம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 4 மணி வரைக்கும் தான் ஏறுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களாம். பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக வந்துட்டு இருக்காங்க. சொல்றாங்க மேலே போகிறதுக்கு. ஸோ இந்த வே பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 to ஈவினிங் 6 தான் ஓப்பனில் இருக்கும். இப்போ கோவிட்னால ஈவினிங் 4
வியூவர்ஸ் ஸ்ரீவாரிமெட்டு போகிற ரூட்டில் தான் நம்ம இருக்கோம். இங்கே இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா ஒரு ஜூ ஒன்று இருக்குது. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஃபேமிலியோட காரில் வரீங்க அப்படின்னா கூட உங்கள் காரையோட உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கார்லேயே உட்காந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. இதுதான் கல்யாண பெருமாள் கோயில். ஸோ இங்கே தான் வந்து ஸ்ரீவாரிமெட்டு இருக்குது. இந்த வழியாக நீங்கள் மேலே ஏறி போகலாம். ஸோ வியூவர்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து தான் ஸ்ரீவாரிமெட்டு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே தான் வண்டியில் வந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து விட்டுருவாங்க. இங்கேருந்து நீங்கள் நடந்து தான் போகணும். ஸோ ஆட்டோவில் தான் வந்தோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அடிவாரத்துலேருந்து 9 கிலோமீட்டர்ஸ். ஸோ வந்து சேர்ந்தாச்சு. அண்ணன் தான் கூப்பிட்டு வந்தார். இவர் ஆட்டோவில் தான் வந்தோம். ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹேமந்த். தேங்க்ஸ்ண்ணா. ஸோ வாங்க போகிறோம். ஸோ வியூவர்ஸ் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக மேலே போகிறவங்க உங்களுக்கு யாருக்காவது வந்து லக்கேஜஸ் இருக்குது அப்படின்னா இங்கே ஃப்ரீ கவுண்டர் இருக்குது, லக்கேஜ் கவுண்டர் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் உங்களோட லக்கேஜஸை வச்சுட்டு ஃப்ரீயாக நீங்கள் நடந்து போகலாம். ஸோ இதுதான் வந்து ஏற ஆரம்பிக்கிற இடம். இங்கேருந்து தான் ஏறி மேலே போகணும். வாங்க போகலாம். ஸ்டேட் சென்டர் கூட இருக்குது ஸ்ரீவாரிமெட்டு ஏறுற வழியில். வந்து இங்கேருந்து தான் வந்து வழிபாதை ஆரம்பிக்குது. வியூவர்ஸ் இங்கேருந்து தான் வந்து ஸ்ரீவாரிமெட்டு வந்து ஆரம்பிக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போனோடனே முதல்ல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று வரும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மேலே. ஸோ அங்கேருந்து அப்படியே ஏற ஆரம்பிக்கணும். ஸோ மேலே ஏறிட்டுருக்கோம். வழியில் அப்பப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன். த்ரூ அவுட்டாக நான் கேம் ஆனில் வைக்க முடியுமான்னு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் வந்து மேலே ஸ்கேனிங் பண்ணுறதில்ல. இங்கே லக்கேஜஸ் கொண்டு வந்தால் கூட இங்கேயே ஸ்கேன் பண்ணி தான் மேலே அனுப்புகிறாங்க. ஸோ வில் சீ கம். ஸோ வியூவர்ஸ் எனக்கு பின்னாடி தெரிகிற கேபினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற டோக்கன் இங்கே வந்து அவங்க டைம் அதில் இது பண்ணுவாங்க. ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் ஏற ஆரம்பிக்கலாம். இதுதான் ஸ்ரீவாரிமெட்டு ஏறுறது. ஃபுல்லாகவே ஸ்டேர்ஸாக தான் இருக்கும். அலப்பேரி போனவங்களுக்கு தெரியும், நடுவில் ரோட்ஸ் வரும். பட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டேஜ் தான். ஸோ ஏற ஆரம்பிச்சிருக்கோம். பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் ஏறி முடிக்கிறோன்னு. முன்னாடி 2 பேர் ரொம்ப விறுவிறுன்னு போகிறாங்க. நடுவில் பரிதாபங்கள் எல்லாத்தையும் காட்டுறேன். எல்லாம் கோவிந்தா சொல்லுங்கப்பா. கோவிந்தா. ஆல் ரைட். 100 ஸ்டெப் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறியாச்சு. பார்த்துக்கன்னு பாருங்கள். ஏறிட்டு இருக்காரு ஸ்ட்ரகிள் பண்ணி. ஸோ வியூவர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து அடிவாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வருது. 10 கிலோமீட்டர்ஸ் தானே. ஸோ ஸ்ரீவாரிமெட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. நீங்கள் அங்கேருந்து அடிவாரத்துலேருந்து ஒரு ஆட்டோ எடுத்தீங்கன்னா ஒரு 300-350 அந்த ரேஞ்ச் ஆகும். அங்கேருந்து உள்ளே ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடம் இருக்குது. ஸ்ரீவாரிமெட்டு பார்த்தீங்கன்னா வந்து அலுப்பேரியிலேருந்து கம்பேரிட்டிவ்லி ஸ்டெப்ஸும் ரொம்ப கம்மி. பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரீப்பாக இருக்கும். உங்களுக்கு அலுப்பேரி பார்த்தீங்கன்னா நடுவில் ரோட்ஸ் இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது. ஸோ இது வந்து 2000+ ஸ்டெப்ஸ் இருக்குது ஏறுறதுக்கு. ஸோ நிறைய பேர் கேட்டபோது என்ன சொல்கிறாங்கன்னா சுவாமி வந்து கல்யாணம் முடிச்சு இந்த வழியாக தான் மேலே போன ஒரு வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏறிட்டுருக்கேன். கொஞ்சம் நுர தள்ளுது. ஸோ பார்க்கலாம். காலியாக இருக்குது. ஸோ சுற்றி பாருங்கள். ஸோ போயிட்டுருக்கோம். பார்க்கலாம். ஸோ இன்னும் 2188 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ வியூவர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக 6 to 6 சொன்னேன் இல்லையா. இப்போ கோவிட் டைம்னால மார்னிங் 6 to ஈவினிங் 4 வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. இஃப் இன்கேஸ் இந்த ரூட் யாராவது சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கொஞ்சம் பிஃபோராக வாங்க. ஸோ போயிட்டே இருக்கோம். ஸோ அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த சைட் வரவங்க வந்து ஏற போறீங்க அப்படின்னா லைட்டாக ஏதாவது சாப்பிட்ருங்க. முடிஞ்சால் வாட்டர் பாட்டில் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, எம்டி பாட்டில்ஸ். ஏன்னா இங்கே பியூரிஃபை வாட்டர்ஸ் அவங்களே கொடுக்குறாங்க தேவஸ்தானம்ல. ஏன்னா வழி நெடுக்க ஃபர்ஸ்ட் கடைங்க இருக்கும். இப்போ கோவிட்னால கடை எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் ப்ரிகாஷனரியாக வந்தீங்கன்னா would be fine நினைக்கிறேன். ஸோ போயிட்டே இருக்கோம். ஸோ வியூவர்ஸ் திருமலை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே வந்தாவே ஒரு
பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும். ஸோ மலை சார்ந்த இடம். ஸோ நல்ல ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எப்பவுமே திருமலா வரும்போது. ஸோ போயிட்டே இருக்கும். ஆல்மோஸ்ட் நியரிங் 500 ஸ்டெப்ஸ். பேசுகிறேன், நிறைய இருக்குது நீங்கள் பார்க்க வேண்டியது. 550 க்ராஸ் பண்ணியாச்சு. அழகாக இருக்குது இங்கே சுற்றி. மலை தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மலைனாவே அழகு தான். அதுவும் இந்த மாதிரி பக்தி சார்ந்த இடங்கள் அப்படின்னாவே ஒரு தனி மகத்துவம் அதுக்கு உண்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ ஈஸியாக இவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க, போயிட்டுருக்கோம். அந்த காலத்தில் வந்து பில்கிரிம்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேட் கூட இங்கே வெயில் தான், பட் ஸ்டில் சமச்சில்லுன்னு இருக்கு. ஸோ வியூவர்ஸ், ஆஃப்டர் 600 ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் பிரேக் எடுத்திருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம மக்களுக்கு வந்து நொற தள்ளி இருக்கு. ஸோ பார்ப்போம் முடிக்கும் போது என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்னு. வியூவர்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லி 800 ஸ்டெப்ஸ் கிராஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, டோல் நம்பர்ஸ். ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா இந்த கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். they'll guide you. ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் ஸ்டேர்ஸு, ஸ்ட்ரீப்பாக. ஸோ ஏறணும்னு நினச்சா ஏறிடலாம். இன்னும் 1188 ஸ்டெப்ஸ் இருக்குது ஏறுறதுக்கு. ஸோ வியூவர்ஸ், பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ தர்ஷனுக்கு இங்கே தான் டோக்கன் கொடுப்பாங்க ஏறி வந்தீங்கன்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பூமாதேவி காம்ப்ளெக்ஸ் காமிச்சேன் இல்லையா, அங்கே தான் நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு வரணும். ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. காலியாக இருக்குது, யாரும் இல்லை. இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ரீப்பாக தான் போகும் மேலே. ஸோ கொஞ்சம் தூரம் இப்படி தான் இருக்கும், அகெயின் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்ரீவாரி மெட்டு பக்கம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஏறுறது. எப்போவுமே ஏறும்போது மேலே பார்க்காதீங்க, ஏறுறவங்க கீழே பார்த்துட்டே ஏறுங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ கைஸ், ஆல்மோஸ்ட் ரீச். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வாங்குகிற டோக்கன் இங்கே தான் வந்து ஸ்டாம்ப் அடிக்கணும். இங்கே தான் டைம் ஸ்லாட் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே கீழே முடிஞ்சிடுது. அண்ட் ஆல்மோஸ்ட் வி ரீச். இந்த ஸ்ட்ரீட் தான் நேராக போய் முடிகிற இடம். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரீட் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் 2 hours வி ரீச்ட். இப்போ போயிட்டு ரூம் செக்இன் பண்ணணும். வியூவர்ஸ், ஸ்ரீவாரி மெட்டு வழியாக வந்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் உள்ளே என்ட்ராவீங்க மேல் திருப்பதிக்கு. ஸோ இடமே செம்ம சில்லுன்னு இருக்கு. ஏரியா வந்தோடனே செம்ம டயர்டாயிடுச்சு. டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ வந்தோடனே டப்பாவெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இருக்கோ எடுத்து சாப்பிடலான்னு. பிகாஸ் யாருமே இன்னும் சாப்பிடல காலையிலேருந்து. ஸோ வியூவர்ஸ், கீழே பேக்கேஜ் போட்டிங்க அப்படின்னா வந்து இங்கே தான் வரும். ஸோ நீங்கள் ஏறி வரும்போது இங்கே தான் உங்கள் பேக்கேஜஸை நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஸோ கீழே பேக்கேஜ் போட்டிங்கன்னா ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க, அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த ஸ்லிப் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே பேக்கேஜஸ் கொடுத்துருவாங்க. ஸோ திருப்பதியே காலியாக இருக்குது. இந்த வேலெல்லாம் அவ்வளோ பார்க்கிங் பண்ணி வச்சுருப்பாங்க வெஹிக்கல்ஸு. செம்ம காலியாக இருக்குது காட்டேஜஸ் எல்லாமே. வியூவர்ஸ், எனக்கு பின்னாடி இருக்கிற இடம் தான் வந்து சிஆர்ஓ ஆஃபீஸ். நீங்கள் ரூம் புக் பண்ணணும், இல்லை அங்கே பிரதர்ஷனம், இதுக்கெல்லாம் வந்து டிக்கெட் நீங்கள் இங்கே தான் வந்து புக் பண்ணணும். ஸோ ரூமுக்காக இங்கே பார்க்க வந்திருக்கேன். ஸோ வியூவர்ஸ், ஒரு வழியாக ரூம் வந்து செக்இன் பண்ணியாச்சு. ஸோ லக்கேஜஸ்லாம் அங்கே வச்சாச்சு. இப்போது சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டு உங்ககிட்ட ஃபர்தராக பேசுகிறேன். ஸோ வியூவர்ஸ், ரூமில் செக்இன் பண்ணிவிட்டு திங்ஸ்லாம் வச்சுட்டு இங்கே சாப்பிட வந்திருக்கோம். டின்னர் எல்லாருமே செம்ம டயர்டாக இருக்கும், செம்ம பசி. ஸோ சாப்பிடலாம். ஸோ எல்லாருமே பூந்து விளையாடிட்டு இருக்கோம், ஏன்னா செம்ம பசி.
அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு ஒரு வாக் போயிட்டுருக்கோம். கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு கேமராவில் ஃபாக் தெரியுதான்னு தெரியல, செம்ம சில்லுன்னு இருக்கு. ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த கடை வீதி தான். ஸோ நிறைய இங்கே திங்ஸ் வந்து விற்றுட்ருப்பாங்க, தெரியும் திருப்பதி வந்தவங்களுக்கு. ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க என்ன வாங்கலான்னு. கடையே வாங்குற ரேஞ்சுக்கு ஒரு பிளானிங் போயிட்டு இருக்கு. அநேகமாக பார்த்திபன் பர்ஸ் தான் காலியாகும்னு நினைக்கிறேன். வாவ், இந்த ஷாப் பாருங்க, செம்மையா இருக்கு. ஷாப்பிங் பிகின்ஸ். கடையை காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும். ஸோ நிறைய கைவினை பொருட்கள் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங், விண்ட் சைன்ஸ், கீ சைன், ஹேங் பண்ணுற இது. ஸோ இந்த மாதிரி உடன் டால்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், சிஆர்ஓ கார் பார்க்கிங் ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா எங்கள் ஷாப் நம்பர் 87 இங்கே வந்து பாருங்கள். அக்கா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. எது வாங்கினாலும் சேஸ்தா இருக்கதா பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஷாராக வாங்க. நிறைய நல்ல ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க, உடன் டால்ஸு எல்லாமே. ஸோ டூ எக்ஸ்ப்ளோர். இங்கே வந்து பார்த்திபனோட பாஸ் வந்து பெருமாள் படம் வாங்கணுன்னு ரொம்ப தீவிரமாக பார்த்துட்ருக்காங்க. அங்கே ஆல்ரெடி ஒரு கடைக்காரனை வறுத்து எடுத்துகிட்டு இப்போ இங்கே வந்திருக்கோம். கைஸ், நீங்கள் கோயிலேருந்து இந்த பக்கமாக நடந்து வந்தீங்க அப்படின்னா, ஆஞ்சநேயர் கோயில் பக்கமாக நடந்து வந்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாக கூட பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்குது. எஸ்வி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எங்கேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாப்பிங் வெறித்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் முடியல. கைஸ், ஆக்சுவலி எனக்கு நாளைக்கு தான் தர்ஷன். பட் சும்மா அப்படியே ஒரு வாக் வந்தோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. வெறித்தனமாக ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே இங்கே கோவில்கிட்ட வந்துட்டேன். இங்கே பாருங்கள், நுழைவாயில் கோபுரம், தங்க கோபுரம் தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில் உங்களுக்கு. ஸோ இங்கே ஏதோ செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு திருமலாவில், அதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே தான் நீங்கள் தேங்காய் உடைக்கணும், கற்பூரம் கொளுத்தணும்னா இந்த இடத்துல தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ கோபுரத்தினுடைய நேர் எதிர்க்க இருக்கக்கூடிய இடம் இது. ஸோ கோபுரம் உங்கள் எல்லாருக்கும் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். கைஸ், நீங்கள் இந்த எஸ்பிபிசி அப்படின்னு வந்து தேவஸ்தானமோட சேனல் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட ஸ்டூடியோ செட்டப் இது தான். இங்கேருந்து தான் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கோவிலோட நேர் எதிர்க்க இருக்கக்கூடிய இடம். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஆயிரங்கால் மண்டபம் இருந்தது. ஸோ இப்போ இந்த இடம் ஹாலோவாக இருக்குது. கைஸ், தெரியாமல் கோவில்கிட்ட நீங்கள் மொபைல் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே இங்கே வந்து கவுண்டர் இருக்குது. நீங்கள் உங்கள் மொபைல் இங்கே கொடுத்துட்டு உள்ளே போகலாம். ஸோ இங்கே கோக்னட்ஸும் கிடைக்கும் இங்கே பிரேக் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் உங்கள் லக்கேஜஸ் கூட இங்கே நீங்கள் இந்த கவுண்டரில் போடலாம். பாருங்கள் கொடுமையை, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களாம், ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. ஸோ வியூவர்ஸ், செம்ம டயர்டு. ஷாப்பிங் சுற்றி சுற்றி எல்லாம் வெளியுது. பார்த்திபன் வரலன்னா விடுற மாதிரி தெரில அவனை. வேலை தான் அது. ஸோ கோயில்கிட்ட வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வம்பு வந்து உட்காந்துட்ருக்கோம். ஸோ செம்மையாக இருக்குது ஃபீல். வந்து கிளைமேட் சூப்பராக இருக்குது. செம்ம டயர்டு. ரெண்டு பேரும் பயங்கர ஷாப்பிங். பார்த்திபன் நொந்து போயிட்டு உட்காந்துட்டு இருக்கான். பார்த்திபன், உங்க ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஏதாவது சொல்லு.
பேசுறதுக்கு வார்த்தையே இல்லைன்றதான் அப்படி சொல்கிறான். கைஸ், கோவிலோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ உங்களுக்காக ஸ்பெஷலாக நம்ம கிறிஸ்வின்ஸ் சேனலில் காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆப்வியஸாக உள்ளே கொண்டு போக முடியாது நான் கேமராவை. ஸோ இதுதான் கோவிலோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ அந்த சைட் பார்த்திங்கன்னா வராக சுவாமியோட சன்னதி இருக்கும். இந்த கோல்டு இது போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுவாமியோட தேர்லாம் இருக்கும். இந்த இடத்துல நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே வந்துட்டு உட்காரும்போது. ஸோ நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஆஃப்டர் கோவிட் வந்து ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி நம்மளுக்கு சுற்றி இருக்கும்போது இங்கே சீரியஸாகவே ரொம்ப நல்ல பாசிட்டிவ் வைப்பில் இருக்குது. பாருங்கள், 3 பேரை வந்து சானிடைஸ் பண்ணுறாங்களாம் வெளியில் வந்துட்டு. செம்ம க்ளீனாக இருக்காங்களாம். கோவிட் ப்ரிகாஷனரி ஸ்டெப்போடு இருக்கிறாங்களாம். இதை பதிவு செய்ய சொல்லி சொன்னாங்க. மச்சான் பாதாம் பால் குடிக்கலாம் அப்படின்னு வந்தோம். ஸோ இது குடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போகிறோம். ஸோ நாளைக்கு தர்ஷன் இருக்கு. ஸோ இதோட இந்த ப்ளாகை இங்கே நான் எண்ட் பண்ணுறேன். ஸோ இதோட பார்ட் 2 வரும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், திஸ் இஸ் கிறிஸ் சைனிங் ஆஃப். தேங்க் யூ. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் 7 o'clock ஆகுது. ஸோ டீ சாப்பிட்டுருக்கோம். ஸோ திருப்பதி வந்தால் எவ்வளோ இதாச்சு. இதுதான் நாங்கள் எடுத்துக்கிற ரூமை. ஸோ கைஸ், ரெடியாக ஆச்சு. தர்ஷனத்துக்காக போயிட்டுருக்கோம். சூப்பராக இருந்தது. சாமி தர்ஷனம் வேறு லெவலு.